மகனே, உம தங்கச்சியான சிவனியம்மா மக செஞ்ச வேலைக்கு என் தங்கச்சியை பார்த்து அவதூறா பேசியிருக்கா. கேவலமாகவும் பேசியிருக்கா. என் தங்கச்சியை பிடிச்சா அடிச்சிருக்கா. நீங்க கோனாக்கமார் 3 பேர்களும் நான் சொன்னதுக்கு நீங்க கட்டுப்படணும். இல்லன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தோடு பட்டாணி துறைமகன் சொன்னாரு. அப்ப காரிகோனார் கையை கட்டி சொன்னாரு, ஐயா பட்டாணி துறைமகனே, என் மகளான சிவனியம்மா செஞ்சது தப்புதான். அப்படியா மகளான சிவனியம்மா செஞ்சிருக்கப்படாது. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கட்டுப்படுதோம். எவ்வளவு அவதாரம் விதித்தாலும் கட்ட தயாரியா. உங்க சொல்லுக்கு நாங்க கட்டுப்படுதோம் சொன்னாங்க கோனகமார் 3 பேரும். இந்த காரிகோனாரும் சேரிகோனாரும் கட்டழகன் முத்துக்கோனாரும் பட்டாணி துறைமகன் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவோம் சொன்னாங்க. நீங்க என்ன தண்டனை கொடுக்கீங்களோ அதை நாங்க வாங்கி கொடுத்தோம். எவ்வளவு பணம் அவதாரம் இருக்கீங்களோ நாங்க அதை கட்டிடுறோம் ஐயா, எங்களை ஒண்ணுமே செய்யாதங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் பட்டாணி துறைமகன் சொல்லுதான், யோ காரிகோனாரே, ஐயா சேரிகோனாரே, கட்டழகன் முத்துக்கோனாரே, உன் மகளான சிவனியம்மா செஞ்ச வேலைக்கு ஒரு பணமும் நீங்க கட்ட வேண்டாம், ஒரு அவதாரமும் நீங்க கட்ட வேண்டாம், நீங்க 3 பேரும் கட்டுப்படவும் வேண்டாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, உங்க மகளான சிவனியம்மாள எனக்கு தாலி கட்டி நீங்க தரணும். சிவனியம்மாள எனக்கு தாலி கட்டி கொடுக்கணும் என்று பட்டாணி துறைமகனானவன் சொல்லும் போது இந்த காரிகோனாரும் சேரிகோனாரும் கட்டழகன் முத்துக்கோனாரும் பட்டாணி இடத்துல நம்ம என்ன பேச முடியும்? பறக்க 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 3 பேரும் முடித்துக் கொண்டு நிக்காங்க. அப்ப பட்டாணி துறைமகன் ஆவேசத்தோடு சொன்னா, யோ காரிகோனாரே, ஓ சேரிகோனாரே, ஓய் முத்துக்கோனாரே, நீங்க 3 பேரும் மனவு வந்து மனம் மகிழ்ந்து உங்க மகளான சிவனியம்மாள கண்டிப்பாக தாலி கட்டி கொடுக்கணும். அப்படி தாலி கட்டி கொடுக்காத விஷயத்தில் என் இடுப்புல என்ன இருக்கு தெரியுமா? இந்த உறவாளுக்கு நீங்க 3 பேர் இரையாயிடுவே. உங்க 3 பேரையும் கொண்டு கொலை முடித்து விட்டு உங்கள் மகளான சிவனியம்மாளை வலு கட்டாயமாக நான் தூக்கி சென்று கண்டிப்பா திருமணம் முடித்தே தீருவேன். எதுல உங்களுக்கு சம்மதம் என்று கேட்க இந்த 3 பேர் யாதவர் மக்களுக்கு இவங்கிட்ட நம்ம எதிர்த்து பேசணுமானால் நம்ம தலைய துண்டா வெட்டிடவும் செய்வான். மகளான சிவனியம்மாளையும் கட்டாய திருமணம் செய்து கொள்ளுவான். இவங்கிட்ட எதிர்த்து பேச முடியாது. இந்த நிலைமையில இந்த யாதவர் மக்கள் 3 பேர்களும் ஐயா பட்டாணி துறைமகனே, என் மகளான சிவனியம்மாளை திருமணம் முடித்து தாரம் சொல்லி சம்மதிச்சிட்டாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. எதிர்த்தா உறவாளுக்கு இறக வேண்டும். வேற வழி இல்லாமல் சரி என்று சம்மதம் கொடுத்த உடனே உடனடியாக பட்டாணி துறைமகன் சொல்றான், ஐயா யாதவர் குல மக்களே, ஓ காரிகோனாரே, சேரிகோனாரே, கட்டழகன் முத்துக்கோனாரே, நாளைக்கு மறுநாள் நீங்க எல்லாரையும் அரமனைக்கு வந்து முகூர்த்தம் வைக்க வேண்டும். முகூர்த்தத்துல பந்தி பலுமாற வேண்டும். பந்தியில உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். இதுதான் கட்டளை. இவர்களும் ஆட்டும் என்று சம்மதித்து விட்டு அவரவர்கள் அரமனைக்கு சென்று விட்டார்கள். அவரவர்கள் அரமனைக்கு சென்ற உடனே இரவெல்லாம் தூக்கமில்லை. வெள்ளி விடிந்து விட்டால் பட்டாணி துறைமகன் வீட்டுல சாப்பிடணுமே. சாப்பாடு என்றால் சைவ சாப்பாடு கிடையாது. அவன் மாடடித்து போட்டு இருப்பான், மாட்டுக்கறியை போட்டு இருப்பான், எருவ மாட்டுக்கறியை சமைச்சிருப்பான், காளை மாட்டுக்கறியை சமைச்சிருப்பான். பந்தி உண்ண மாட்டோம் என்று சொன்னா நம்ம பரபரக்க தலையை அறுப்பானே என்று விடிய 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 பேசிவிட்டு வெள்ளி விடியும் போது இந்த யாதவர் குல மக்கள் 3 பேர்களும் அவர குடும்பத்தில் ஒரு ஆளை வரவழைத்து, எப்பா
எனக்காக நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். நமது யாதவர் குல மக்கள் 3 பேர்களும் குடும்பத்தோடு இப்ப பட்டாணி வீட்டுக்கு நாங்க போறோம். பட்டாணி துறமங்க வீட்டுல போய் முகூர்த்த நாள் குறித்து விட்டு பந்தி பலுமாறும் போது பந்தில இலை போடும் போது நீ ஒரு பொய் வார்த்தை சொல்லி அங்க வர வேண்டும். தலையில முக்காடு போட்டு கொண்டு முக்காடு போட்டு கொண்டு தலைவிரி கோலமாக பந்தி உண்ணு முன்னாலே அழுகையும் கண்ணீருமா அப்பா அம்மாவே அரமனையில் இருந்ததோரு பாட்டி ஒருத்தி மாண்டு விட்டாள். நீயும் வந்து சொன்னையான பந்தில்லையோ உண்ணாமல் பட்டாணி மகனிடத்தில் அசுத்தம் அது இருந்துட்டால் உணவு உன்னிடுவோ சமது இருக்கும் போது பந்தி உண்ண மாட்டோம் என்று குடும்பத்தோடு இழந்தறித்து அரமனைக்கு வந்து இன்று காரிக்கோனார் சேரிக்கோனார் கட்டழகல் முத்துக்கோனார் ஆழம் மட்டும் வைத்து விட்டு அவர் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு பட்டாணி அரமனைக்கு பட்டாணி அரமனைக்கு பந்தி உண்ண வருவார். குடும்பத்தோடு ஓடி வந்து பட்டாணி வாசலில் பறக்க பறக்க முழித்து கொண்டு வரிசையாக இருக்கும் போது பட்டாணி துறமகனும் வெண்டல்ல கிடாயத்தான மாட்டு கறி சமைத்து இருக்கான். காலம் மாட்டை அடித்தல்லவோ அவியலும் கூட்டுமாக பொரியலும் வைத்து இருக்கான். மாட்டு தலையத்தான கூடையால தலைய மட்டும் கவித்து இருக்கான். ஆயர் குல மக்கள் எல்லாம் வரிசையாயிருப்பாரா ஆழம் மாட்டு தலையத்தான பரப்பங்குடைய தூக்கி விட்டு ஆழம் மாட்டு தலையத்தான ஆயர் குல மக்கள் எல்லாம் கண்டல்லவோ கண்ணீரும் கவலையுமா கண்ணனுட கொலம் அதில ஆயர் குலத்தில் பிறந்து விட்டு மாட்டுக்கறி உண்ணலாமோ பதறி அடித்து கொண்டு ஆயர் குல மக்கள் எல்லாம் வரிசையாக இருக்கும் போது பட்டாணி சிவனி அம்மாளுக்கு ஒரு வாரத்தில திருமணமும் முடித்திடுவேன். இவள பெண்ணு பேசி எல்லோ குல மக்களையும் வரிசையாக அமர வைத்தான். மரமாளை இளவீரித்தான் மாட்டு கரியத்தான இருபத்தோரு வகை கரியும்
பக்குவமா எடுத்து வைத்தார் சாதம் அது தட்டுவான சாதம் அது சாப்பிடும் போல் சாப்பிடுவதற்கு முன்னாலே காரி கோனார் சொன்னது போல் அரமனையில் இருந்ததோர் அவர்களுடைய இனத்தார் முக்காடு போட்டுக்கொண்டு விரி கோலமாக கண்ணீரும் கவலையும் அரண்மனைக்கு வருவார் அம்மாவே அம்மாவே நியாயத்தை கழுதுங்கோ அரண்மனையில் இருந்ததோடு ஒரு வயதான பாட்டியம்மா உச்சடக்கி மாண்டு விட்டாள் குளிப்பாட்டு ஆளும் இல்லை தூக்கி வைப்பதற்கு ஆளும் இல்லை ஆயர் கூல மன்னரவர் அழுகையும் கண்ணீரும் அது சமயம் சொல்லும் போது ஆயர் கூல மக்கள் எல்லாம் பந்தி உண்ணாமல் பந்தி அது உண்ணாமல் மக்கள் இழந்தறிந்தார் சாதம் அருந்துவதற்கு முன்னாலே காரி கோனார் சேரி கோனார் கட்டழகன் முத்து கோனாரும் அவர குடும்பத்தார்கள் பதறி உடனே இழந்தரித்தார்கள் கண்ணீரும் கவலையுமாக நடிக்கிறார்கள் உடனே கண்டான் பட்டாணி துறைமகன் யோ யாதவர் குல மக்களே உயிர் மேல ஆசை இருக்குமானால் என் அரண்மனையில பந்தில உண்ணு விட்டு போங்கோ இல்லன்னா தலைய துண்டா அறுத்துரும் சொன்னா அப்பதான் காரிக்கோனார் பார்த்தார் ஐயா மன்னா பட்டாணி துறைமகனே எங்க சாதி வழக்கப்படி உங்க வீட்டுல சாப்பிட மாட்டோம் என்று நாங்கள் சொல்லவில்லை அசுத்தம் இருந்தாலும் எடுத்து போட்டு சாப்பிட்டுருவோம் ஆனா வீட்டுல சவமனு ஒண்ணு கிடக்கும் போது பிணம் இருக்கும் போது பந்தி உண்ண மாட்டோம் பிணம் வீட்டுல இருக்கும் போது பந்தி உண்ண மாட்டோம் அந்த பிணத்தை தூக்கி அடக்கம் செய்து விட்டு மறுபடியும் நாங்க உங்க அரமனையில வந்து சாப்பிடுதோம் அது வரைக்கும் எங்களுக்கு பொறுத்து இருக்க வேண்டும் என்று காரி கோனார் சொல்லும் போது பட்டாணி துறைமகன் உண்மை என்று நம்பினார். ஐயோ யாதவர் குல மக்களே உடனடியாக சென்று பிணத்தை மாற்றிவிட்டு உடனே சாப்பிட வர வேண்டும் என்று பட்டாணி துறைமகன் சொல்லும் போது காரி கோனாரும் சேரி கோனாரும் கட்டழகன் முத்து கோனாரும் அவர்கள் குடும்பத்தார்களை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வரும்போது இடவழியிலே 3 பேர் கூடி பேசுறாங்க. ஒரு நாள் ஒரு பொழுதாவது இந்த அகப்ப நாடு கீழ்வையில் நம்ம இருந்தோமானா சண்டாள பாவியான பட்டாணி துறைமகன் நம்மள 3 பேரையும் கொண்டு கொலை முடித்து விட்டு செவனி அம்மாளை வலு கட்டாயமாக தூக்கி சென்று தாலி கட்டிடுவான். பட்டாணி துறைமகன் தாலி கட்டின பிறகு நம்ம உலகத்துல உயிரோடு இருக்கலாமா? யாதவர் குலத்தில் பிறந்து விட்டு பட்டாணிக்கு நம்ம பெண் கொடுக்கலாமா? இந்த நகரத்துல இருந்தமானா நமக்கு இழிவு காலம் வந்து சேரும். இரவோடு இரவாக பட்டாணி துறைமகனுக்கு தெரியாமல் ஊரை விட்டு நாம போக வேண்டும். ஆனா ஊரை விட்டு போகும்போது செவனி அம்மாளை கூட்டிக் கொண்டு போனாலும் நமக்கு ஆபத்து தான். எவ்வளவு நாள் செவனி அம்மா நம்ம கூட இருந்தாலும் பட்டாணி துறைமகன் விடவே மாட்டான். அவனை எதிர்ப்பதற்கு நம்மகிட்ட பலமும் கிடையாது, சண்டை செய்வதற்கோ பலம் கிடையாது. செவனி அம்மாள் உயிரோடு இருக்கு வரைக்கும் அவளை உயிரோடு விடவே மாட்டான். அவளை கொன்று கொலை முடித்து விட்டுத்தான் நம்ம தென்னாடு போக வேண்டும் என்று காரி கோனார் சொன்னார். சரி கோனாரு சம்மதித்தார், முத்து கோனாரும் சம்மதித்தார். என அரமனையில் வந்த போது அப்பாவான
காரிக்கோனார் அரும மகள் இடமதி அப்பாவும் சொல்லுவாரா தென்மகளே செவனியம்மா ஒரு நாள் ஒரு போளு இந்த நாட்டில் இருந்தம்மானால் இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா இரவோடு இரவாக பட்டாணிக்கு தெரியாமல் தென்னாடு போக வேணும் என்னதச்சு முழுகி வாம்மா தலைமொழிகி வந்திடம்மா இரவோடு இரவாக ஊரை விட்டு போக வேணும் ஆரிக்கோனார் சொல்லும் போது செல்லம் மக செவனியம்மா உண்மை என்று நம்புவாழ மகா செவனியம்மா தல நிறைய எண்ணம் வைத்தாள் கஸ்தூரி மஞ்சளாலே சீக்காயும் கையில அடுத்தாள் குளியலரை வருவாள் தலவழிய நீராடி சீக்காயும் தேய்தல்ல செல்லமகா குளிப்பாள் கஸ்தூரி மஞ்சளையும் வழக்கம் வர கல்லாதில மஞ்சளையும் உரசியல்ல முகங்கள் எல்லாம் பூசிக்கொண்டு செவனியம்மா குளித்து விட்டு அரண்மனைக்குள் வருவாள் செவனியம்மா வருகும் முன்னே அப்பாவன காரிக்கோனார் அழகான கண்ணாடி அழகான சீப்போடு செவனியம்மா போடக்கூடிய பவுடர் டப்பாவும் செவப்பாலரிப்பனும் தங்கத்தல சிறுகோலி கம்பமுள்ளு பட்டறையும் காரிக்கோனார் எடுத்து வைத்தார் செல்லம் மக செவனியம்மா அரமனைக்குள் ஓடி வந்து கண்ணாடிய தேடுதாளே அறுப்பனையும் தேடுவாள் முகத்தில் போடும் பவுடரையும் பூவத்தான தேடும் போது காரிக்கோனார் சொல்லுதாரே மகளே செவனியம்மா கண்ணாடி சீப்பல்ல பவுடருப்பனும் கம்பம்புல்லு பட்டரையில் அப்பாவும் வைத்திருக்க அருமம் மக எடுத்துவாம்மா காரிக்கோனார் சொல்லும் போது அரும மகா செவனியம்மா அப்பாவையும் நம்புதாளே வருவீதியும் தெரியாமல் வருவீதியும் தெரியாமல் வருவாள செவனியம்மா
மனையில் அவளோடு வருவாள் கம்பமுள்ளு பட்டரையில் கால வைத்து இறங்கும் போது கட்டழகி செவனி அம்மா பட்டரையில் தாழ்வாழ பைங்கிழியாள் செவனி அம்மா கடுத்தளவு பாதாளத்தில் கட்டழகி தாழ்ந்தாளே தலை ரோமோ வெளியே தெரிய மூச்சு விட முடியாமல் செல்ல மகா செவனி அம்மா மூச்சூங்கி மூச்சு கம்ம முள்ளு பட்டரையில் கழுத்தளவு பாதாளத்தில் காவடமும் முங்குவாழ காரி கோணரை பார்த்தல்லவோ சண்டாள ஒரு பாவமும் செய்யாதே உத்தமி செவனியாத்தா கவுலாக இறக்கியல்ல கைலாசம் அனுப்பலாமோ மங்குலையா இறக்கியல்ல மோசம் செய்யலாமோ உங்களுக்கு என்ன செய்த குடும்பத்துக்கு என்ன செய்த ஒரு பாவமும் செய்யாதே செவனியமான பொண்ணு கொல முடிக்கலாம் மாண்டாலும் மாண்டிடுவே மாண்டு நானும் போனாலும் ஒரு காலத்தில் தெய்வ பிறவியா எடுத்தல்லவோ கையெடுத்து வணங்க வைப்பே மக செவனி அம்மா வாயால சொல்லுவாட மூச்சு விட முடியாமல் அம்மம் புல்லு பட்டரையில் மாண்டு மகமடிந்தாளே மாண்டு மகமடிந்தாளே மரணல்லோகம் சேர்ந்துட்டாளே முடியாமல் அருமம் மக செவனியம்மா வங்குலைய மாண்டாளன்று மனம் புத்தல்லவோ உள்ளை மனங்கல்லவோ அம்மாளோ செவனியம்மா தலைமூடிய ஆய்வதையும் கண்டுட்டாளே முட்டி முட்டி புரண்டழுத முத்து மாலை அந்து வீட முட்டி முட்டி புரண்டழுத தாயி அம்மாளோ அடித்து மகா புரண்டழுத அரையளவு புழுதியாச்சு
செவனியம்மா பெற்றதொரு அருமையன் கொடுத்த நேர்த்தி என்ன வளர்த்ததொரு அருமை என்ன வைத்திருந்த நேர்த்தி என்ன வளர்த்ததொரு புரண்டழுதா அரையளவு புழுதியாச்சு சண்டாள பாவி பட்டாணி துற மகனால அறியாத மகளான செவனி அம்மாளை அப்பாமார் 3 பேரும் சேர்ந்து கம்பமுல் பட்டறையில இறக்கி அவளை வங்குலையா கொண்டு கொலை முடித்து விட்டு சிவனி அம்மாளை உயிரோடு தாழ்த்தி விட்டு கதவை இழுத்து பூட்டி விட்டு இனி இரவோடு இரவாக பட்டாணி துறமகனுக்கு தெரியாமல் தென்னாடு போக வேணும், ஆடு மாடை காப்பாற்ற வேணும் என்று, மக்களை எல்லாம் மனைவி மக்களை காப்பாற்ற வேணும் என்று அந்த அகப்பநாடு கீழ்வையில் என்ன அப்பா மாறு 3 பேரும் இரவோடு இரவாக மனைவி மக்களையும் ஆடு மாடை பத்தி கொண்டு அந்த அகப்பநாடு கீழ்வை விட்டு இரவோடு இரவாக இரவோடு இரவாக தென்னாடு வராரே ஆண்டதோரு மங்கையான செவனியம்மா தெய்வம் பிறவியாகுறாளே அவர்களுக்கு பின்னாலே செவனியம்மாளும் வருவாங்களா கோனார் முத்து கோனார் அண்ணன் அனசாரி கோனார் அவர்களுடைய அரண்மனையில் தெய்வம்மா வணங்கி வந்த மேற்பட்ட தெய்வத்தையும் கூடையில் எடுத்து வைத்தார் தவசுநாதன் சிவன் பெருமாள் சிவன் அணைந்த பெருமாளும் சக்தி அம்மா மாயாண்டி சுடலையோடு முண்ட சுவாமி எனக்கு மையனான பாண்டி ஐயனாரே தெய்வங்களை எடுத்து கொண்டு கூடையில தூக்கி வைத்து சுமந்து கொண்டு இரவோடு இரவாக நாடு வருவார்களா நாட்டுக்கு வருவார்களா ஆயர் உள்ள மக்கள் வீட்டை முள்ள பூட்டி விட்டு மகன் நடந்து சண்டாள பட்டவரை காணலை ஆயர் உள்ள மக்களையும் உண்ண
வரவே இல்லை என்ன வந்து பார்க்க வேணும் பட்டாணி துறமகன் சுருளுவாளை இடுப்பில் வைத்து வெள்ள குதிரை மேலே வேகமாக வரும்போது ஆயர் குல மக்களை பின்னால விரட்டி கொண்டு பின்னாலையும் விரட்டி கொண்டு பட்டாணி வாரானே இவர்களுட குடும்பத்தார்கள் ஆடு மாடை பத்தி கொண்டு அவர்கள் முன்னால் ஓட பட்டாணி பின்னால் வர பின்னால பார்க்கும் போது கிட்ட வந்தான் பட்டாணி பட்டாணிக்கு தான் பயந்து காரி கோனாரானவர் கையெடுத்து வணங்குதாரே மன்னா பட்டாணி துறமகனே நீ நினைத்தது மாதிரி என் மகளான செவனி அம்மாளை நான் கூட்டிக்கிட்டு வரலப்பா இந்த கூட்டத்துல பாரு செவனி அம்மா இங்கனையாவது நிக்காளா இல்ல செவனி அம்மா எங்க வீட்டுலதான் இருக்கா அவ வீட்டுல வைத்து விட்டு வந்து விட்டோம் உனக்கு தேவைனா செவனி அம்மாளை தூக்கி கல்யாணம் பண்ணிக்கப்பா செவனி அம்மாளை கொண்ட விஷயத்தை சொல்லவில்லை அவரு செவனி அம்மா வீட்டுலதான் இருக்காப்பா இந்த கூட்டத்துல கிடையாது என்று காரி கோனார் சொல்லி விட்டு ஓடுவார வரட்டுவான எங்க எங்கே வாரான நாடு கீழ்வை விட்டு அம்மாடி கும்மாடி திருவண்ணாமலையை விட்டு திருச்சிக்கு வரும்போது திருச்சி மாநகரத்தில் காவேரி நதியது காவேரி வெள்ளம் அது ஓடுதையோ வடகரையில நிற்கிறார்கள் யாதவர் குல மக்கள். பின்னால கொஞ்ச தூரத்துல வெள்ள குதிரையில வாரான் பட்டாணி துறமகள். இப்ப நம்மளை வந்து பிடித்து விடுவான் போலுக்கு, நம்மளை கொண்டு கொலை முடித்து விடுவானே என்ற பயத்தோடு இந்த ஆயர் குல பெண்கள் எல்லாம் காரி கோனார் மனைவியும் சேரி கோனாருடைய மனைவியும் கட்டழகன் முத்து கோனார் மனைவியும் கை பதறி கால் பதறி காவேரி ஆத்த பார்த்து சொன்னா, அம்மா காவேரி நதியே, நீயும் பெண்ணு நானும் பெண்ணு, நான் அக்கினிலையும் பத்தினியானால் அழியாத உத்தமியானால் தீயிலையும் பத்தினியானால் உலகம் தெரிந்த ஆயர் குல பெண்கள் உத்தமியானால் அம்மா ஏ காவேரி அம்மா நீ என்ன செய்யணும் தெரியுமா? முன் வற்றி பின்பருக வேண்டும். எங்களுக்கு வழியை விட்டம்மா முன் வற்றி பின்பருகனையானதான் பட்டாணிக்கு பயந்து நாங்க தென்கரைக்கு போக முடியும். ஆயர் குல பெண்ணானவள் சொல்லும் பொழுது அந்த காவேரி அம்மா காதல கேட்டு உடனடியாக முன் வற்றி பின்பருகி விட்டது. முன்னால வற்றின உடனே காவேரி நதியில இறங்கி இந்த ஆயர் குல மக்கள் எல்லாம் தென்கரைக்கு வந்த உடனே பட்டாணி துறமகன் வடகரையில நிக்கிறான். மறுபடி வெள்ளம் கரபுரண்டு ஓடுது. அவனால ஆத்துக்குள்ள இறங்கி இவர்களை விரட்ட முடியவில்லை. இவ தென்கரைக்கு வந்து விட்டார்கள். பட்டாணி துறமகன் வடகரையில நிக்கிறான். இவர்களை விரட்ட முடியாது. ஆற்று நிறைய தண்ணீர் வருகிறது. பட்டாணி துறமகன் நினைக்கான், ஏற்கனவே காரி கோனாரானவர் அவர் மகளான செவனியம்மாளை வீட்டுலதான விட்டுட்டு வந்துட்டோம்னு சொன்னாரு. நமக்கு தேவை செவனியம்மா தான். நம்ம அவர் அரமனைக்கு போகணும். கூட்டத்துல செவனியம்மாளை காணல. காரி கோனார் அரமனையில போய் செவனி அம்மாளை தூக்கி கல்யாணம் பண்ணணும் என்று சொல்லி பட்டாடி அம்மும் பெருநடையும் காவேரி நதியும் விட்டு நாடு கீழ்வ குதிரை மேல வாரான் காரி
கோனார் அரமனை கூட்டு போட்டு பூட்டிரு கூட்ட உடைத்தான் மல்ல திறந்தான் பட்டழகல் பட்டான் அம்மம் புல்லு பட்டரை பட்டாணி பார்க்கும் போது மக செவனியம் அம்மம் புல்லு பட்டரை அலரோம வெளிய தெரிய மாண்டு மடிந்திரு மாண்டு மக மடிந்திரு நல்லோகம் செவனி அம்மா தலைரோமா ஆயும்போ ஆணி எண்ணிட்டான் கோனார் சேரி கோனார் கட்டழகன் முத்து கோனார் செல்லம் மகா செவனியத்த அம்பம் புல்லு பட்டரை பங்குலையா கொன்று விட்டு மாண்டு மடிந்து விட்டாள் மங்கையான செவனி அம்மா செவனி அம்மா ஒரு நாள் ஒரு பொழுது மாலையிட வேணும் என்று ஆயர் குல மக்களை நாமளு விரட்டி வந்து செவனி அம்மா மாண்டவோ உயிரோடு இருக்கலாம் செவனி அம்மா இல்லாமல் பட்டாணி இருக்கலாம் ஒரு நாள் ஒரு பொழுது செவனி அம்மா பின்னாலே உடன்கட்டையை யார வேணும் பட்டாணி மனதில் எண்ணி அறையதில இருந்ததோ ஆள உருவுதான் ஆள கொண்டு நிறுத்துதான் ஆளுலையும் பாய்ந்தானே ஆளுலையும் பாய்ந்தானே ஆனாலே அம்மா கூட எல்லோ பட்டாணி துறமகன் உடன்கட்டை யாரிட்டானே செவனி அம்மா மாண்டையிடோ கோனார் வாசலு அழகன் பட்டான் ஆளுலையும் பாய்ந்தான் ஆனால முடித்தான் செவனி அம்மா கூட எல்லோ தெய்வ பிறவியாக தெய்வ பிறவி எடுத்தல்ல பட்டாணி வாராலே கொண்டு விட்டு அழகன் முத்து கோனார் தலையில் வைத்து உடையில சுமந்து கொண்டு மனைவிமார் மக்களோடு ஆடு மாடு கூட்டத்தோடு இரவோடு இரவாக தென்னாடு வருவார் தென்னாட்டுக்கு பயிர் விளைக்க மதுரை விட்டு இரவோடு இரவாக இரவாக அயர்கூல மக்களெல்லாம் மங்கலம் பாதையாக பாதையாக நகர் விளக்கு விட்டு ஒவ்வொரு ஊரா தங்கி சாத்தூர் பாதையாக விளக்கு விட்டு கங்க கொண்டான் பாதையாக திருநெல்வேலி தன கடந்து முனஞ்சி பட்டி விளக்கு விட்டு நாடு தேசத்தில அதிர் உலக்கு நெல்விளையும் காரியாண்டி நகரத்தில காரியாண்டி நகரத்தில ஆயர் குல மக்கள் எல்லாம் கூடாரம் அடிப்பாரா கூடாரம் அடிப்பாரா ஆண்டுவார் அரசு சமயோ
வீடமைத்து ஆடு மாடை காப்பாற்றி கொண்டு வந்த குலதெய்வத்தை அரண்மனையில் வைத்தல்லவோ வழிபாட்டு இருக்கும் போது காரியாண்டி தேசத்தில் யாழ் நல்லோ வருட காலம் அதையும் கூட பெய்யவில்லையே பனி கூட கிடையாது நாடு வந்து விளையவில்லையே நல்ல மழை கிடையாது காரியாண்டி ஊரதில யாழ் நல்லோ வருடம் ஆச்சு பஞ்சமது நடக்குதையும் ஆடு மாடு காப்பாற்ற கரடு புல்லு கிடையாது ஆடு மாடு குடிப்பதற்கு தண்ணீரும் கிடையாது ஒரு நாள தினமாதில தம்பி மாறை வரவழைத்து காரி கோனார் சொல்லுவாரா தம்பி மாறே தமயம் மாறே ஒரு நாள் ஒரு பொழுதும் காரியாண்டி ஊரதில நாமளெல்லாம் வாழ்ந்தோமானால் ஆடு மாடு காப்பாற்ற நாமளால முடியாதப்பா வடநாடு போக வேணும் சாரல் மழை பொழியும் நாடு தாங்கரையோரும் நாம போய் வாழ வேணும் காரி கோனார் சொல்லும் போது காரி கோனார் முத்து கோனார் வந்து சம்மதித்து மனைவி மக்களோடு ஆடு மாடோடு கொண்டு வந்த குலதெய்வத்தை கூடையில எடுத்து வைத்து தலையதில் சுமந்து கொண்டு காரியாண்டி ஊரு விட்டு பலமுகமா வருவார்களா பலமுகமா வருவார்களா கட்டு சோத்த கட்டி கொண்டு ஆலமர சோலை விட்டு ஆருலகில் புகழ் பாடைத்த பட்டியூர் வருவார அந்த பட்டி ஊரதிலே அழகான குளத்தாங்கரை அதுல குள நிறைய தண்ணீர் உண்டு ஆலமர சோலை உண்டு ஆலமரம் அடியதில குலதெய்வத்தை இறக்கி வைத்து கொண்டு வந்த கட்டு சோத்தை ஆயகூல மக்கள் எல்லாம் சாதம் அது அறிந்து விட்டு தாம்புலமும் தந்தரித்து ஆலமர நலல்லதில பகலெல்லாம் தூங்கி விட்டு ஆல கருகல்லாச்சு கருகல்லாச்சியில் அடிக்கும் ஐயா மஞ்சவையில் அடிக்கும் போது ஆடு மாடெல்லாம் பத்தி கொண்டு வடமுகமாக போக வேண்டும். காரி கோனார் சேரி கோனார் திட்டம் போட்டு
மனைவி மக்களை எல்லாம் கைபிடித்துக் கொண்டு ஆடு மாடுகளை திரட்டி கொண்டு இவர்கள் கொண்டு வந்தார்களே இந்த குலதெய்வம். ஒவ்வொரு சிலையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான சிலையா இருக்கிறது. கூடையில வைத்திருந்த சிலையத்தான் 3 யாதவர்களும் அப்படி கூடையோடு தூக்குனாங்க. எள்ளளவும் தூக்க முடியவில்லை, அசைக்க முடியவில்லை, அதை நகட்ட முடியவில்லை. 3 பேரும் திறமையா பார்த்தாங்க. கூடைய குலதெய்வத்தை தூக்க முடியாமல் கூடை கனமாக இருப்பதனாலே காரி கோனார் சொல்றார் பாருங்க, தம்பிமார்களே தமையமார்களே, இந்த கூடையில உள்ள சிலையில ஒரு சிலை எடுத்து வெளியே வைங்க. இந்த கூடைய முதல்ல நம்ம தலையில தூக்குவோம், தலையில தூக்கி வைத்த பிறகு கீழே எடுத்து வைத்த சிலையை தூக்கி வச்சுக்கிடுவோம். காரி கோனார் சொல்லும் போது அதுல கனமான சிலை ஒன்று இருக்கிறது. அந்த சிலையை தூக்கி ஆலமரத்துக்கு அடியில வைத்தார்கள். பட்டியூர் குளத்தாங்கரையிலே ஆலமரத்துக்கு அடியில சிலையை வைத்து விட்டு கூடையோடு தூக்குனாங்க. கூடைய தூக்கிட்டாங்க. தலையில சுமந்து வைத்துக் கொண்டு தரையில எடுத்து வைத்திருந்த ஒரு சிலையை மட்டும் அசைச்சு பார்த்தாங்க, நகட்டி பார்த்தாங்க, பிரட்டி பார்த்தாங்க. கடுகளவும் அசையல. அந்த ஒரு சிலை மட்டும் வேறு ஊனி உட்கார்ந்துகிட்டாரு. ஒரு சிலை போனாலும் பரவாயில்லை, மீதம் உள்ள சிலையை எடுத்துக்கொண்டு எங்க வராங்க தெரியுமா? என்ன வாட்டங்கமோ வடமுகமா வருவார்களா? பட்டி என்ற ஊரு விட்டு சிறுவை குண்டும் அந்தன கடந்து திருநெல்வேலி பாதையாக தாளையுத்து விலகு விட்டு கங்கை கொண்டான் ஊரு விட்டு மேல்முகமா பார்க்கும் போது சித்தாத்தங்கரையோர புல்வெளியும் வளர்ந்திருக்கு. பச்சை புல்லு தெரிவதாலே காரி கோனார் சேரி கோனார் கட்டழகல் முத்து கோனார் மேல்முகமா திரும்புவார ராஜபதி ஊரு விட்டு முன்னால் ஒரு காலத்தில வெங்கடாச்சலபுரமதில ஊரதில அவர்கள் வந்து தங்குவார ஊரதில குடும்பத்தார்கள் ஆடு மாடுகள் எல்லாம் வந்து தங்கி விட்டார்கள். ஆனா கொண்டு வந்த குலதெய்வத்தை மட்டும் வீட்டிலே வச்சுட்டாங்க. இந்த ஊர்ல வந்து அவங்க தங்கி இருந்தாங்கல்ல, அதுக்கு பிறகு அவங்களுக்கு சிக்கலே வருது. பிறக்கும் பிறக்கும் பிள்ளையெல்லாம் மாண்டு மாண்டு போகிறது. ஆடு மாடுகள் எல்லாம் திடீர் திடீரென்று இறந்து போகுது. இவங்க வளவுல பார்த்தா ஒரு தெருவுல கொலவ சத்தம் கேக்கு, ஒரு தெருவுல ஊழ சத்தம் கேக்கு. யாரும் நிம்மதியா இருக்க முடியவில்லை. பிறக்கும் பிறக்கும் பிள்ளையெல்லாம் இறந்தே போகுது. ஒரு நாள் கூட இவங்களுக்கு நிம்மதி இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலமாக நிம்மதி இல்லாமல் போயிடுது. 3வது மாதத்தில் அண்ணனாகிய காரிகோனாரானவர் தம்பிமார் 2 பேரையும் அழைத்து, அடே தம்பிமார்களே தமையமார்களே, மாயமோ அநியாயமோ தெரியவில்லை தம்பி. நம்ம என்னைக்கு வெங்கடாச்சலபுரம் ஊருக்கு வந்தோமோ அன்று முதல் இன்று வரை நிம்மதி இல்லாமல் போய்விட்டது. ஆடு மாடெல்லாம் திடீர் திடீரென்று மாண்டு விடுது. பிறக்கும் பிறக்கும் பிள்ளையெல்லாம் இறந்தும் போகுது. என்ன மோசமோ தெரியலப்பா, யாருன்னு தெரியணும். கண்டிப்பாக குறிகாரிய கொண்டு வந்து நாம குறி கேட்க வேணும் என்று என்ன அண்ணன் தம்பி 3 பேரும் 3 பேரும் புரியது தான் கேட்பதற்கு கேட்பதற்கு வெள்ளிக்கு
கிழமையில கிழமையில வாங்குற குறிகாரி குறிகாரி வல்ல நாடு தன்னதில 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 வள்ளி கூறம் மகளா குரமகளா குரமகளை குல மக்களெல்லாம் மக்களெல்லாம் பார்த்தாரே பார்த்தாரே அம்மா குரமகளே குரமகளே நினைத்த கூறி சொன்னையானா சொன்னையானா நிறமலக்கா நெல்லுந்தாரோ நெல்லுந்தாரோ வைத்த கூறி சொன்னையானா சொன்னையானா மணிப்பணமும் உனக்கு தாரோ உனக்கு தாரோ புரியது சொல்ல வேணும் சொல்ல வேணும் கோனார் சொல்லும் போது சொன்ன போது வல்ல நாடு குரமகளும் குரமகளும் வள்ளி கூரத்தியவா குரத்தியவ அவளுடைய அரண்மனையில் அரமனையில் பூவாளா முழுகுவாளா முழுகுவாள சித்தாடை உடவுடுத்தி உடவுடுத்தி சிறு சுளவை கையில் எடுத்தான் கையில் எடுத்த புரிகம்பூந்தான் எடுத்து தான் எடுத்து சிறு சுளவில் நெல் பாரதி நெல் பரத்தி ஒவ்வொரு தெய்வமாக தெய்வமாக புரியதுதான் சொல்லுவாளா சொல்லுவாள வள்ளி கூறம் மகளும் குரமகளும் புரிதுலங்கி சொல்லுவாளா சொல்லுவாள ஐயாவே காரி கோனாரே என்ன சரி கோனாரே முத்து கோனாரே உங்கள் குடும்பத்தில் இருப்பது பியாயம் இல்ல பிசாசும் இல்லை முன்னால் ஒரு காலத்திலே நீங்கள் எல்லாம் அகப்ப நாடு கீழ்வையில ஆண்டு வந்தவங்க காரி கோனார் மகளான சிவனியம்மாளை பட்டாணி துற மகன் பெண் கேட்டதுனாலே கை கலந்தாலும் குலம் கலக்க முடியாதென்று கம்மம்புல் பற்றையில சிவனியம்மாளை நீங்க வங்குலையாக கொன்றுவிட்டு குலதெய்வத்தை கூடையில எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக தென்னாட்டுக்கு வந்து காரியாண்டி ஊர்ல தங்கியிருந்தீங்க. ஆடு மாடு காப்பாற்ற முடியலை என்று குலதெய்வம் கூடையோடு எடுத்துக்கொண்டு வடநாட்டுக்கு வரும்போது பட்டி என்ற ஊர்ல குளத்தாங்கர ஓரத்துல அந்த ஆலமரையை எடுத்து வைத்தீங்க. மறுபடி சிலையை தூக்கும் போது எடுக்க முடியல. அந்த ஆலமரத்துல வைத்த சிலை யார் தெரியுமா? அவர்தான் உங்க ஐயனாரு. ஐயனுக்கு மையனான சுந்தரபாண்டி ஐயனாரு. அவர் அந்த இடத்தை விட்டு நகட்டவே நீங்க முடியாது. நீங்கள் எல்லாரும் உடனடியாக சென்று உங்க ஐயனாராகிய சுந்தரபாண்டி ஐயனாருக்கு தேங்காவளம் உடைத்து வைத்து பஞ்சாமிர்தம் பாலாபிஷேகம் செய்து உங்க ஐயனாரையும் வணங்க வேண்டும். கூடையில கொண்டு வந்த உங்க தேவாதைகளை உங்க ஊர்ல நிலையம் போட்டு கொடுக்கணும். அது மட்டும் காணாது, உங்க கூடவே நிக்க உங்க மகளான சிவனியம்மா அவ இறந்து விட்டாள் என்று நினையாதங்க. அவ மாண்டு விட்டாள் என்று எண்ணாதங்க. அவ செத்தும் தெய்வமாத்தான் நிக்கா, பேசும் தெய்வமாகத்தான் நிக்கா. அவளுக்கு நிலையம் போட்டு குல தெய்வத்துக்கும் நிலையம் போட்டு சிவனனைந்த பெருமாளும் சக்தி என்றும் பேச்சு பிரமராட்சதை என்றும் சுடலை முண்டன் என்று நிலையம் போட்டு சிவனி அம்மாளுக்கு ஒரு நிலையம் போட்டு அவளோடு மாண்ட பட்டாணி துறமகனுக்கு ஒரு நிலையம் போட்டு ஈன கூலி வாங்கின ஈனமுத்துக்கு ஒரு நிலையம் போட்டு ஊட்டு கொடை கொடுத்து வந்தீங்கன்னா பிறக்கும் பிள்ளையெல்லாம் தங்கும். ஆடு மாடுகள் மாளாது நீங்க நிம்மதியாக வாழலாம். பாலோடு பவுசோடு வாழலாம் என்று வள்ளி குரமகா குறி சொன்ன உடனே காரி கோனார் சேரி கோனார் முத்து கோனாரும் அது உண்மை என்று நம்பி உடனடியாக ஊருக்கு வந்தார்கள். முதல்ல ஐயனாரை போய் வணங்குவதற்காக பட்டி என்ற ஊர்ல ஆலமரத்துல கொலுவு இருக்கக்கூடிய சுந்தரபாண்டி ஐயனார போய் தேங்காய் பழம் தட்சணை எல்லாம் படைத்து
பாலால அபிஷேகம் பன்னீரால அபிஷேகம் செய்து குலதெய்வமாகிய ஐயனார வணங்கிவிட்டு இந்த வெங்கடாஜலம் ஊர்ல வந்து கிளமேல் தெருவுல வந்து தேர் ஓடக்கூடிய கிளமேல் தெருவில் பாதைக்கு தென்புறத்திலே சிவனனை இந்த பெருமாள் என்றும் சக்தி என்றும் அவர்களுக்கு நிலையம் போட்டு இந்த மாயாண்டி சுடலைக்கு நிலையம் போட்டு சத்ராதி முண்டனுக்கு நிலையம் போட்டு மேல் முகமாக சிவனியம்மாளுக்கும் பட்டாணி துறைக்கு ஒரு நிலையம் போட்டு ஈனமுத்துக்கு ஒரு நிலையம் போட்டு பாதை ஓரத்தில் நிலையம் போட்டு வணங்குவதனால மாயாண்டிக்கு பாதக்கர சுடலை என்று ஒரு பெயர் கொடுத்து அந்த ஆயர் குல மக்கள் எல்லாம் ஊட்டு கொடை நடத்தி வருகிறார் அல்லவா? அன்று முதல் இன்று வரை இந்த ஊரில் உள்ள மக்களையும் ஆயர் உள்ள மக்களையும் கோமரத்தார் குடும்பத்தாரையும் நம்பி கொடை கொடுக்கும் மக்களையும் என் ஆண்டவனாகிய பாதக்கர மாயாண்டி சுடலையும் சிவன் அணைந்த பெருமாள் சக்தியம்மாளும் முண்டனோடு சிவனியம்மாளும் செல்ல மகனான பட்டாணி துறமகனும் அவன் சாய்வாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் சிவனி அம்மாள் மாண்ட இடத்துல உயிரை விட்டானே அவனும் தெய்வ பிறவிதான். அந்த பட்டாணிக்கு நிலையம் போட்டு ஆயர் குல மக்கள் எல்லாம் ஊட்டு கோடை கொடுக்கும் போது ஊட்டு கோடை கொடுப்பாரா? அன்று முதல் இன்று வரை ஊரில் உள்ள மக்களையும் கோமரத்தார் குடும்பத்தையும் பாதக்கரை மாயாண்டி உள்ளு மொறியாமல் வாடிடாமல் யானை கட்டி காத்து வரார் நடைபெறாமல் தித்து வைப்பார். பாதை ஓரத்திலே பாதக்கரை சுடலை என்று நிலையம் வாங்கி தேசியம்மா ஒரு நிலையம் சிவனனை இந்த பெருமாளும் சக்தி என்று ஒரு நிலையம் சிவனி அம்மாளுக்கும் பட்டாணி துறமகனுக்கும் சந்திராதி முண்டனுக்கும் ஈனமுத்து சுவாமிக்குமே நிலையம் போட்டு வணங்கி வரார். இப்பேற்பட்ட இடமாவில்